சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபிஓ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் பிப்ரவரி 2 முதல் திரையரங்குகளில். பிரேமம் இந்த படம் பேரை சொன்ன உடனே நிறைய பேருக்கு அவங்களோட காலேஜ் மெமரிஸ் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட காலேஜில் போய் இந்த படத்தை பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இந்த பிரேமம் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. சரி, இப்போ எதுக்கடா இந்த பிரேமம் படத்தை பற்றி பேசுகிற அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இந்த பிரேமம் படம் இப்போது ஃபெப் ரீரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 வருடத்துக்கு மேலாச்சு. த 5 இம்பேக்ட்ஸ் கிரியேட்டட் பை பிரேமம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரொம்ப ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா த பியர்ட் கல்ச்சர். இந்த படம் வரத்துக்கு முன்னாடி பியர்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே ரேராக தான் சில பேர் வச்சுருப்பாங்க. அப்படியே பியர்டு வச்சுருந்தாலும் வந்துட்டு அதை ஷேவ் பண்ணு, ட்ரிம் பண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிவின் பாலி மாதிரி நான் பியர்டு வைக்கணும், நிவின் பாலி மாதிரியே நான் என்னோடய பியர்ட் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பியர்ட் கல்ச்சரை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணப்பட்டது இந்த படத்துக்கு அப்புறம் தான். நிறைய பேர் வந்துட்டு பியர்ட் லுக்லேயே இருந்தாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுங்க மத்தியில் பியர்டு வச்சுருந்தா தான் பசங்க அழகு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. ரெண்டாவது விஷயம், இந்த மார்க்கெட். அதாவது வந்துட்டு மார்க்கெட்னோடனே நீங்கள் வேறு எதையும் நினைக்க வேணாம். த மார்க்கெட் கிரியேட்டட் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இங்கே சவுத் இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. யாருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் நிவின் பாலி அவர்கள். இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அவர் பண்ணார். நிறைய சம்பளங்களில் அவர் கமிட் பண்ணப்பட்டார். பட் பிரேமமில் அவர் கமிட் பண்ணப்பட்ட அந்த சம்பளம் வந்துட்டு அதற்கப்புறம் அவர் பண்ண படங்களில் 20% கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட மார்க்கெட் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் தான் உயர்ந்துச்சு. அதை அவர் எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அதற்கடுத்து இந்த படத்தில் நடித்த அந்த 3 ஆக்டர்ஸ், சாய் பல்லவியாக இருக்கட்டும், அனுபமா பரமேஸ்வரனாக இருக்கட்டும், தென் மடோனா செபஸ்டியனாக இருக்கட்டும், இவங்க 3 பேரோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுலேயே இருந்தது. ஸோ இந்த படம்னால நிறைய பேர் பலனடைஞ்சாங்க. த ஃபேஸ் ஆஃப் மலையாளம் சினிமா. அதாவது வந்து த மலையாளம் சினிமா அப்படின்னு சொன்னாலே பிரேமமுக்கு முன்னாடி, பிரேமமுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பிரிச்சிடலாம். எதனால் அப்படின்னா, முன்னெல்லாம் மலையாளம் சினிமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது என்ன இருக்குன்னா, டார்க் அண்ட் த்ரில்லர். என்னடா இது எப்போதுமே டார்க்காக இருக்கும், இல்லை த்ரில்லர் மூவிஸாக மட்டுமே தான் இந்த மலையாளம் மூவிஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பிரேமம் படத்துக்கு அப்புறம் மலையாளம் சினிமாஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் குட் படங்களும் வரும், இந்த மாதிரி ரோம்காம் மூவிஸும் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தினது இந்த பிரேமம் படம் தான். அதற்கு முன்னாடியும் நிறைய ரோம்காம் வந்திருக்கு. பட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அது வந்து சென்றடைஞ்சது. அந்த மாதிரி மலையாளம் சினிமாவோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணதில் இந்த பிரேமம் படம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். 4th பாயிண்ட், இந்த படத்தினால நிறைய பேர் த பேன் இண்டியன் மூவிஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்துச்சு இல்லையா. அதாவது நிறைய இளைஞர்கள் வந்து எல்லா லாங்குவேஜ் படங்களும் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை மலையாளம் மூவிஸை நிறைய பார்க்குறதா இருக்கட்டும், அது இந்த பிரேமம் படத்துக்கு அப்புறம் தான் நிறையவே ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கொரோனா காலகட்டங்களில் தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி மலையாளம் சினிமா நிறைய பார்க்குறாங்க. பேன் இண்டியன் மூவிஸ், அதாவது வந்து ஹிந்தி படமாக இருக்கட்டும், கன்னடா மூவிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த கொரோனா டைமில் பார்க்குறதா நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதற்கு முன்னாடியே இந்த பிரேமம் படம் மூலியமாக தான் நம்ம நிறைய லாங்குவேஜ் படங்களை தோண்டி போய் பார்க்க ஆரம்பித்தோம். மலையாளம் சினிமாஸ்லாம் நல்லாயிருக்கும், மலையாளம் சினிமாஸ்லாம் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உருவாக்கி விட்டது இந்த பிரேமம் படம் தான். சின்ன சின்ன பாவை கொஞ்சி கொஞ்சி பேசி துள்ளி செல்லும் என்ன அழகே. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், பிரேமம் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இதெல்லாம் தேட்டருக்கான படம், இதெல்லாம் வந்து நம்ம டிவிலே பார்த்துக்கலாம், இல்லை சிடிஸ் வாங்கி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. தேட்டர் படம்னாலே அது வந்துட்டு ரொம்ப அதிரடியாக ஒரு ஆக்ஷன் மூவிஸை மட்டும்தான் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும், ரொம்ப பிரம்மாண்டமான மூவிஸை மட்டும்தான் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்தபோது இந்த பிரேமம் படம் வந்ததுக்கப்புறம் ஃபீல் குட் மூவிஸ், அதாவது இந்த பிரேமம் படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பிரேமம் படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டு இந்த படம் பாருங்கள் நல்லா இருக்குது, நம்மளோட காலேஜ் டேஸுக்கே அது கூட்டிகிட்டு போகுது, நிறைய ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தாங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ஒரு ஃபீல் குட் மூவிஸாக தேட்டரில் வந்துச்சு. இதனால தான் வந்து ஃபீல் குட் படங்களும் தேட்டரில் போய் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துக்கு அப்புறம் தான்
உருவாக்கி விட்டது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ആരോരുമില്ലാ നേരത്ത് കണ്ണനം തെന്നി തെന്നി തേടി വന്നൊരു മാർഗഴിക്കാറ്റ്. இந்த பிரேமம் படம் சாயல்லையே நிறைய ரீசெண்டான நிறைய மூவிஸ்லாம் கூட வந்துச்சு. அந்த படங்கள் நான் பேர் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட ஏன்பா பிரேமம் படமே ஒரு தமிழ் படத்தோட சாயலில் தானப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது கிடையாது. இது பியூர்லி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தட் மூவி அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவும் சொல்லிடலாம். இந்த பிரேம படத்தை நிறைய பேர் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராகுல் பிரபாகர். சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் KPU தீனா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் February 2 முதல் திரையரங்குகளில்.